भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदुपज्ञमशेषतः पृथिव्यां प्रथितो राघव पादुका प्रभावः निःशेषमम्बरतलं यदि पत्रिका स्यात् सप्तार्णवी यदि समेत्यमशी भवित्री वक्ता सहस्रवदनः पुरुषः स्वयं चेत् लिखेत रंगपति पादुकयोर्प्रभावः। नमस्सदसे नमस्सभागे सुप्रभातम्। अनिभृत परिरम्भैराहिताम् इन्दिरायाः कनकवलयमुद्रा कण्ठदेशे दधानः फणिपति शयनीयाम् उत्थितस्त्वं प्रभाते वरद सततम् अन्तर्मानसं सन्निधेयान् சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்தில் திருக்கச்சி அத்தியூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தேவபெருமாள் வரதராஜனை பாடும்போது சொல்றார், இந்த பெருமாளை காலங்கார்த்தால சுப்பிரபாத சேவையாக சேவிக்க வேண்டும். ஏனெனில் இரவு முழுக்க பெருந்தேவி பிராட்டியாருடைய அவளுடைய கையில் தன்னுடைய கழுத்தையும் தலையையும் வைத்துக் கொண்டு அவளுடைய கனக வளைய, அதாவது அவ போட்டு இருக்கக்கூடிய தங்க வளையின் ரேகைகள் அவர் கழுத்துல பதியும்படி காலங்காத்தால சேவை சாதிக்கக்கூடிய பகவானை நினைக்க வேண்டும்னார். அதனால இந்த வரதனை மனதில் தியானித்துக் கொண்டு ஸ்ரீ பாதுகா சஹஸ்ரத்தின் சில ஸ்லோகங்கள் நாத பத்ததியில் அனுபவிப்போம். ரெண்டு விஷயம். ஒண்ணு, ஒருவேளை பாதுகா சஹஸ்ரம் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு இது ஒரு வசத்தியான ஸ்தோத்திர கிரந்தம். எப்படி ஒவ்வொரு ஸ்தோத்திரம், ஸ்துதி, ஸ்தோத்திரம், ஸ்தவஹா, இந்த மாதிரி சப்தங்கள் எல்லாமே பகவானுடைய பெருமையை சொல்ல வந்தது. அப்படின்னா இருக்கிறபடி சொல்றதும் ஸ்தோத்திரம் தான், இல்லாததை சொல்றதும் ஸ்தோத்திரம் தான். ஏதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு குணம் இருக்கு, அதை நம்ம கொண்டாடுறோம், ரொம்ப ஆஹா ஒவ்வொரு கொண்டாடுறோம், ரொம்ப நல்லவர் இவர், நிஜமாவே நல்லவரா இருப்பார், அதுக்கு ஸ்தோத்திரம்னு பேர். இல்லாதவரை கொண்டாடினாலும் ஸ்தோத்திரம் தான். ஆனா பகவானுக்கு முதல் டெபினிஷன் தான் பொருந்தும். ஏன்னா எல்லாமே இருக்கு, உலகத்தை படைக்கிறான்னு சொன்ன சாதாரணப்பட்ட விஷயமா, அதனால படைக்கிறார். சாஸ்திரம் சொல்றது பெருமானும் சொல்லியிருக்க. அதனால இது சாஸ்திர சம்மதமான ஸ்தோத்திரம். இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஏதோ அரசியல் கட்சி தலைவர், இவர் தான் நம்ம ஊரையே ரட்சிக்கின்றார், வெள்ளத்துல அவர் வீட முடிவுபடுத்த இன்னொருத்தர் வீட்டை ரட்சிப்பார், அதனால அது வேற விதமான ஸ்தோத்திரம். அதனால அப்படி இருக்கின்றபடியால் ஸ்தோத்திரம்ங்கிறது பலவிதம். அப்பேற்பட்ட ஸ்தோத்திரங்களில் ஒவ்வொரு ஆச்சாரியன் செய்திருப்பதும் வசதி தான். இதுல இன்னார் செய்திருந்தா 10 பிரௌனி பாயிண்ட் ஜாஸ்தி, இன்னார் செய்திருந்தால் கொஞ்சம் 10 பிரௌனி பாயிண்ட் கம்மி, அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே பண்றது வசதியான ஸ்தோத்திரம் தான். இல்ல இந்த ஆச்சாரியன் பண்ணாதான் வசதின்லாம் கிடையாது. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், தேசிகன் பண்ணாதான் வசதி, அப்படி கிடையாது. எல்லா ஆச்சாரியர்களுக்குமே பெருமை உண்டு. ஆயினும் ஒரு ஸ்தோத்திரம் அவர் எழுதி நம்ம சொல்லி பலிக்கணும்னு வச்சுக்கணும். ஸ்தோத்திரம் எழுதிடுறாரு, அது நம்ம சொல்லி பலிக்கணுமே. இப்போ தேசிகன் ஒரு ஸ்தோத்திரம் எழுதினா அதுல கடைசியில பலஸ்ருதி சொல்றார். ஆதிசங்கர பகவத் பாதாள் ஒரு ஸ்தோத்திரம் எழுதினா கடைசியில ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பலன் சொல்றார். அப்படின்னா பலன், இப்ப சஹஸ்ரநாமத்துக்கே பலன் உண்டே. தர்மார்த்தி பிராப்னுயாது தர்மம், அர்த்தார்த்தி ச அர்த்தமாப்னுயாத், காமானவாப்னுயாத் காமி, பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜாம். நீங்க தர்மத்தை எதிர்பார்த்து இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னா தர்மத்தின் பாதையில நடப்பேன். அர்த்தார்த்தி, நல்ல ஒரு பணத்தை, நல்ல ஒரு செல்வத்தை விரும்ப வேண்டும், நல்ல ஸ்டாக் பிரைசஸ் ஏறி இருக்கணும். நம்ம தலைவர் அங்க அமெரிக்கா கண்டத்துல வந்துட்டார், அதனால நம்ம இந்த ஸ்டாக் பிரைசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும். அதனால நிறைய விஷயங்கள் பிரார்த்தனை இருக்கு இல்லையா, அதெல்லாமும் நடக்குமா. அர்த்தார்த்தீச்ச அர்த்தமாப்னியார், காமான வாப்னியார் காமி. நீங்க குடும்பத்தில் ஒரு தம்பதியின் இடத்தில் நல்ல ஒரு காமம் ஏற்பட வேண்டும். காமம்னா ஒரு நல்விதத்தில், சத்விதயத்தில் காமம். அதே மாதிரி பகவானிடத்தில் நமக்கு ஒரு காமம், அதாவது பக்தி பிறக்க வேண்டும், அது நடக்கும். பிரஜார்த்தி சாப்னியார் பிரஜாம், குழந்தையை விரும்பக்கூடியவர்களும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம்ங்கிறது இந்த ஸ்தோத்திரம். அதனால எல்லா ஸ்தோத்திரத்துக்குமே ஒரு பலன் உண்டு. ஸ்தோத்திரம் ஆச்சாரியர்கள் இயற்றினால் அது கம்பேரிசன் கூடாது, எல்லா ஸ்தோத்திரத்துக்குமே பலன் உண்டு. அப்படிங்கிறச்ச பாதுகா சஹஸ்ரத்துக்கு என்ன தனிப்பட்ட ஒரு தனித்தன்மை, அது என்ன யூஎஸ்பி அப்படின்னு கேட்டேன்னா, ஒன்னும் எதை பத்தி சொல்றோங்கிறது இருக்கு இல்லையா. எனக்கு என்ன கவிதை எழுத தெரியும்னு வச்சுக்கோங்க, தெரியும்னு வச்சுக்கோங்க. இட்லி பத்தி நான் எழுதுவேன், இட்லியை பத்தி 100 சம்ஸ்கிருதம் நன்னா தெரிஞ்சா இட்லியை பத்தி நன்னா எழுதலாம்.
ஏன்னா அதுல வந்து அரிசி இருக்கு. அரிசியை பத்தி வசத்தியா சொல்லிட்டோம். அன்னமயோ புருஷன், அன்னம் தான் புருஷன். புருஷன் அதாவது ஆகாஷாத் வாயு, வாயுர் அக்னி, அக்னேராபா, அத்யம் பிருத்திவி, பிருத்திவியா ஓஷதேயான்னு இருக்கு தைத்திரிய உபனிஷத்துல. கடைசியில அன்னமயோ புருஷா, இந்த அன்னம்ங்கிறது தான் இந்த புருஷன் கிட்ட லயிக்கிறதுங்கிறதுலாம் இருக்கு. அப்ப அன்னம்னா என்ன? அதீச்ச அத்தியச்ச, அந்த அன்னத்தை பின்னம் செய்து அந்த அன்னத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை எல்லாம் எடுத்து உருண்டையாக ஒன்று பிடித்தால் அப்படின்னு ஒரு முதல் சோத்திரம் இருக்க முடியும். அப்புறம் வந்து ஒரு பெண்ணை நான் பார்த்து விட்டு அழகான நிலவு போன்ற முகத்தோடு கூடியவளே, ஆனால் நிலவு கைக்கு வருமோ? ஆனால் இட்லி வருமே. ரெண்டாவது ஸ்லோகம் டக்கு டக்கு டக்குன்னு வருது. இப்போ ஒரு ஸ்லோகமா நம்ம பண்ணிட்டே போக முடியும். யார் படிப்பா சொல்லுங்க? இப்போ இட்லி மேல ஒரு 100 ஸ்லோகம் எழுதினேன்னா இந்த மாதிரி இந்த குக்கிங் சேனல்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு ஸ்லோகமா உட்காந்து சொல்லலாமே ஒழிய, சாதாரணப்பட்ட மக்களுக்கு கஷ்டம்னு வரும்போது இந்த இட்லியை பத்தி படிச்சு என்ன பிரயோஜனம்? அது பயன்படாது. ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ விஷயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது யார் பண்றா இல்லையா? வந்து ஜெர்மனி தேசத்துல ஒருத்தர் வந்து குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நான் சொல்லுவதுதான் வார்த்தை, என் வார்த்தையே இங்க இருக்கக்கூடிய லா அப்படின்னு ஒருத்தர் சொல்லி வந்திருந்தார். அவரை கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயில போட்டார். அவர் ஜெயில இருந்து வந்த உடனே நான் ஜெயில எப்படி இருந்தேங்கிறத பத்தி எழுதினார். தெரியுமா? அது என்ன புத்தகம்? அப்படின்னு பேரு. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய போராட்டம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் போராடி போறவனோ அது தெரியாது. ஆனா எழுதியவரை பார்த்த உடனே இவர் எழுதின புத்தகத்தை நம்ம படிக்கணுமான்னு தோணிட்டு பாருங்க. அப்ப யார் எழுதியிருக்காங்கிறது முக்கியம், விஷயமும் முக்கியம், யார் எழுதியிருக்காங்கிறது முக்கியம். ரெண்டு விஷயம் பாருங்க. ஒன்னும் பெருமாளை பத்தி அவர் நேரடியா எழுதல, பெருமாளுடைய திருவடியை பத்தி எழுதல. அந்த பெருமாளுடைய திருவடியை தரிக்கக்கூடிய பாதுகைகளை பத்தி எழுதியிருக்கார். ஓஹோ, இவர் முன்னாடியே இவர் தான் முதல்ல பாதுகைகளை கொண்டாடி இருக்கார் அப்படின்னா இவர் மட்டுமே முதல்ல கொண்டாடி இருந்தா இவர் வழி தனி வழின்னா அதனால இவர் பக்கம் வேண்டாம். இல்ல பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை, பரதாழ்வான் கொண்டாடின பாதுகைகளை முன்னோர் மொழிந்த வழியில் தானும் சென்று கொண்டாடி இருக்கார். அப்படின்னா முன்னோர் மொழிந்த வழியில் சென்று கொண்டாடிய அந்த பாதுகைகளை தேசிகன் கொண்டாடி இருக்கார். இப்ப பாதுகா தேவி தான் இந்த கிரந்தத்துக்கு விஷயம். நல்ல விஷயம். கொண்டாடியவர் யாருன்னு பார்த்தேன்னா ஆச்சாரசீலர், அனுஷ்டானபரர், ஞானத்தின் உச்சம், ஆச்சாரிய சார்வபௌமர். அதனால இப்பேற்பட்ட பெருமைகளோடு கூடிய தேசிகன். இப்பேற்பட்ட சுவாமி ஸ்ரீரங்கத்தில் வசித்த பொழுது ஏதோ ஒரு சின்ன ஒரு போட்டி நிமித்தமாக, அந்த போட்டிங்கிறது ஒன்னும் ஆரோக்கியமான போட்டி தான், ஹெல்தி காம்படிஷன் தான். அந்த ஒரு கவிஞர் அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சவர் தான், இவரும் விஷயம் தெரிஞ்சவர் தான். அவர் 300 எழுதினா இவர் 1008 எழுதிட்டார். 3 மணி நேரத்துல 1008 ஸ்லோகங்கள் எழுதி தன்னுடைய வைதுஷ்ய பூர்த்தியை காண்பிக்கவில்லை. அது ஏதோ ஒரு ஸ்தோத்திரமும் பார்த்தேன்னா அது என்னென்னவோ ஒரு குகேஷ் கூட இதை படிக்கலாம். ஏன் தெரியுமோ? 30வது பத்ததி சித்திர பத்ததியில 29, 30 2 ஸ்லோகங்கள் நைட் ஸ்டுவர் ப்ராப்ளம்னு பேரு. அப்போ ஒரு செஸ் போர்ட்ல எப்படி ஒரு நைட் ஆனது போயிட்டு வருங்கிற அந்த கொஸ்டினை சால்வ் பண்றது. சோ இட்ஸ் கால்ட் தி ஆயிலர் நைட் ஸ்டுவர் ப்ராப்ளம். ஆயிலர் இது ஒரு கொஸ்டினா போட்டார். அப்புறம் ஒரு இல்ல அதுவும் கேட்கறது. எப்பவுமே பூனை இருக்கு இல்லையா, பூனை பத்தி சொல்லிடுறேன். ஒரு பூனை போச்சு ஸ்ரீ திருக்குழந்தை ஆண்டவனுடைய திருவாய்மொழி காலக்ஷேபத்தை அவர் வந்து மைசூர்ல இருந்து அப்படி நடந்து போகும்போது ஒரு ஊருக்கா போகும்போது ஒரு பூனை கேட்டுட்டே வருமா. அதனால மிருகங்கள்ல கூட சிலத்துக்கெல்லாம் மனுஷனுக்கு இல்லாத விஷயம் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு ஏதோ கேட்கணும்னு தோணும். அது ஒண்ணும் பண்ணிடாது, கவலைப்படாதீங்க. எங்க பாறை தேடி வந்திருக்கிறது ஒண்ணும் இல்லை. அதனால அது ஒண்ணும். ரெண்டாவது, இந்த நைட் ஸ்டுவர் ப்ராப்ளம் தேசிகன் சால்வ் பண்ண. அதனால குகேஷ் கூட விஷி கூட படிக்கக்கூடிய ஒரு கிரந்தமாக இயற்றிருக்காருன்னு சொன்னா எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும். சரி, ஒண்ணு பெருமாள் திருவடியை கொண்டாடி இருக்க, ஆச்சாரியனை கொண்டாடலையா? ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி பெருமாள் திருவடியும் கொண்டாடி இருக்க, திருவடியை சுமக்கக்கூடிய பாதுகாதேவியை கொண்டாடி இருக்க, பாதுகையை தன்மீது தரிக்கக்கூடிய ஷடாரியான ஷடகோபன் நம்மாழ்வார் கொண்டாடி இருக்க. அப்ப பகவானையும் கொண்டாடி ஆச்சாரியனையும் கொண்டாடி இருக்கக்கூடியவர் ஒரு ஆச்சாரிய சார்வபௌமர். அதனால பாதுகா சகஸ்ரத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு பெருமை. ஒவ்வொரு கிரந்தத்துக்கும் ஒரு பெருமை உண்டு. இந்த பாதுகா சகஸ்ரத்துக்கு அப்பேற்பட்ட பெருமை. என்ன பெருமை? இந்த 1008 ஸ்லோகங்கள் இருப்பதா நான் 10 வருஷத்தை ஆகும் சொல்லி முடிக்கிறது. அதுதான் இதோட பெருமை. ஏதோ ஒரு 10
10 ஸ்லோகம் எழுதியிருக்காரு, 20 ஸ்லோகம் எழுதியிருக்காருன்னா எப்படியும் முடிச்சுடலாம், ஒரு 4 யாத்திரையில முடிச்சுடலாம். நாங்களும் 2 காஷ்மீர் போயாச்சு, அப்புறம் 2022 1 கம்போடியா போயாச்சு, 2024 2 கம்போடியா போயாச்சு, 1 நவத்வாரகா ஆயிடுது, 1 கேரளா ஆயிடுது, போயிட்டே இருக்கு இந்த பாதுகா சகஸ்ரம். அதனால இது வந்து வாஸ்தவமா பாதுகா தேவிங்கிறது ஆனா பெண்ணா? பெண்ணு. என்ன சுவாமி தேவி சொல்லிட்டு? அவள் ஒரு தொடர்கதை. அதனால போயிட்டே இருக்கு. சரி, இப்ப என்னன்னா 48வது ஸ்லோகம் நாத பத்ததி, மொத்தத்துல 428வது ஸ்லோகம். அது என்ன வருது பாருங்க. சாதாரணேஷு யுவயோர் மணிபாதரக்ஷே தேவஸ்ய தானவ ரிபோஸ்த்ரிஷு விக்ரமேஷு அத்யாபி சிஞ்சித நிஷாதனு வர்த்தமானம் ன்யூனாதிகத்வ விஷயம் கலஹம் பிரதீமஹா. அழகான ஸ்லோகம் ஏற்றிருக்கார் தேசிகன். இது நான் தேசிகன் ஏற்றிருக்காரு, நான் ஒன்னும் சர்டிபிகேட் பண்றதுக்கு நான் யாரு? அவ்வளவு நல்லா இருக்கு அனுபவங்கிற, அவ்வளவுதான். நியூனாதிகத்வ விஷயம் கலஹம் பிரதீமஹான்னு வருது. இந்த வரி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எங்க நீ சொல்லணும், எங்க இதே மாதிரி வரி எங்க வருது? சரி, நீங்க வந்து வெரி குட். பிரதிமா இந்த நியூனாதிகத்துவ விஷயம் கலஹம் பிரதிமஹான்னு இதுல 2-3 வார்த்தை சேர்ந்தாப்புல ஒரு ஸ்தோத்திரத்துல வரும். எங்க எந்த இடத்துல? சரி, க்ளூ கொடுத்துடுறேன், இப்ப நீங்களா சொல்லிட முடியும். கோதாஸ்துதி நியூனாதிகத்வ சமதா விஷய விவாதைன்னு தேசிகன் அந்த இடத்துல எடுக்கிறார். அதாவது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும், இந்த இடத்துல கோதாநாச்சியாருக்கும் ரங்கநாதருக்கும் மாலை சாத்தும் போது அங்க இருக்கக்கூடியவாழ்ல சேர்ந்து நின்று பேசிக்கிறாளாம். யார் கழுத்துல ஜாஸ்தி மாலை? கோதாதேவி கழுத்துலையா? மாலை மாத்தும் போது ஒரு சமயங்கள்ல பிள்ளை கழுத்துல ஜாஸ்தி ஆயிடும், பொண்ணு கழுத்துல ஜாஸ்தி ஆயிடும் பாருங்க. இவர் கழுத்துல ஜாஸ்தியா, இவ கழுத்துல ஜாஸ்தியா? இவருக்கா அவளுக்கா இல்லாட்டா சமமா? 3 யோசிக்கிறாளாம். நியூன அதிகத்வ சமதா 3 வார்த்தை தேசிகன் எடுக்கிறார். நியூன அதிகத்வ சமதா, கம்மியா குறைச்சலா, அதிகத்வ ஜாஸ்தியா, சமதா சமமா. அந்த பெருமாள் பிராட்டி கழுத்துல ஒரே விதமான மாலை இருக்கா. ரொம்ப சாமர்த்தியமான ஒரு லைன். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கியமா ஒரு விசாரம் உண்டு. பெருமாளுக்கு சமமா பிராட்டி இல்லாட்டா ஒரு படி குறைச்சலாம் அப்படின்னு ஒரு விவாதம். இது பெரியவாழ்ல ரொம்ப விசாரம் பண்ணி சுவாமி தேசிகன் பராசர பட்டருடைய ஸ்ரீ சூக்தி, குரத்தாழ்வானுடைய ஸ்ரீ சூக்தி, ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளம், ஆளவந்தாருடைய சதுஸ்லோகி, ஆழ்வாராதியர்களின் பாசுரங்கள், ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொன்ன விஷயங்கள், இதாத்தனையும் மனசுல போட்டு நான் கடைஞ்சு எடுத்துட்டாரு. என்ன ஞாபகம் வச்சுக்கோ, வேதத்துல சொன்ன ஸ்ரீ சூக்தம், வேதத்துல இருக்கக்கூடிய பாகங்கள், முக்கியமான வரிகள், ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஆழ்வாராதியர்களின் ஈரச் சொற்களான பாசுரங்கள், ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீ சூக்திகளில் ஆளவந்தாருடைய சதுஸ்லோகி, ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சரணாகதி சூர்ணிகா, கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீஸ்தவம், பராசர பட்டருடைய ஸ்ரீகுண ரத்ன கோஷம் இத்தியாதிகளை மனதில் கொண்டு சுவாமி தேசிகனுக்கு என்ன என்னன்னா, சமம் ஒண்ணுதான், பெருமாளும் பிராட்டியும் ஒண்ணுதான். ஒண்ணுதான் சொன்னா ஐக்கியம் இல்லை, சமதா, ஈக்குவாலிட்டி. இதுல ஒருத்தர் ஒசத்தி ஒருத்தர் தாழ்த்தி கிடையாது, 2 பேரும் சமம் அப்படிங்கிறது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். இதுல சந்தேகமே இல்லை. ஆனா அத பிரஸ்துதம் பண்ணும்போது தேசிகன் ரொம்ப சாமர்த்தியமா ஒரு விஷயம் சொல்லுவார். இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து அதுக்கு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல ஏதோ பரிசு வாங்கிட்டு அப்பா அம்மா ஏதாவது கிஃப்ட் வாங்கினா நல்லா இருக்கும் சொல்றது, அதுக்கு வந்து பிரைஸ் எடுத்துன்னு வந்துடுறது, அதுக்கு கொஞ்சம் தன்னடக்கம் ஜாஸ்தி. அதனால அப்பா அம்மா கேட்க, உனக்கு ஏதாவது வேணுமாடாக்கன்னா, வேண்டாம் உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ. இப்ப 2 சொல்லி எடுத்தது,
வேண்டாம், வேணும்னா வாங்கிக்கோ. அதுக்கு எது பிடிச்சிருக்கு? ரெண்டாவது. எது பிடிச்சிருக்கோ தன் பட்சமோ அதை கடைசியா தான் சொல்லும். தேசிகன் என்ன பண்ணிட்டார்? நியூன குறைச்சல், அதிகம் ஜாஸ்தி, சமதா. சமம்ங்கிறது மூணாவது வார்த்தையா போட்டார். அப்ப தன் பட்சம் சமம். நியூனாதிகத்துவ சமதா விஷய விவாதைன்னு எடுத்தார். அதே மாதிரி இந்த இடத்துல நியூனாதிகத்துவ விஷயம் கலகம் பிரதீமஹா அப்படின்னு எடுக்கிறார். என்ன சாதிக்கிறார் தேசிகன்? மணிபாத ரக்ஷே, மணிகள் பொருந்திய பாதுகா தேவியே, பிரதீமஹா நாங்கள் நினைக்கிறோம், நாங்க அபிப்பிராயப்படுறோம், அத்தியாபி இப்ப கூட கலகம் ஏதோ சண்டை வருதான். கலகம்னா யாருக்கும் சண்டை வருது? அனுவர்த்தமானம் சிஞ்சிதம் மிஷாது, சிஞ்சிதம் மிஷாது, அதாவது மணிகளால் எழுப்பக்கூடிய துவனியோடு கூடிய பாதுகை நடுவே யுவயோகோ, ரெண்டு பேருக்கு நடுவில். யார் அந்த ரெண்டு பேர்? ரெண்டு பாதுகைக்கு நடுவில். பெருமாளுடைய ஒரு பேர் ஆஃப் ஃபுட்வேர்னா இந்த ஒரு பாதுகா தேவியிலே ரெண்டு பேர் இருக்காளே, இந்த பாதுகைக்கும் அந்த பாதுகைக்கும் சண்டையும். இது பாதுகை கூட சண்டை போட்டுக்குமா அப்படின்னு கேட்டா, அதுல என்ன கேட்கறதா? நியூன அதிகத்துவ விஷயம். எந்த விஷயத்தை வச்சுட்டு யாரு பக்கம் ஜாஸ்தி யாரு பக்கம் கம்மி, ஒருவேளை ரெண்டு பேரும் சமமா, இத சமத்துவம் நிலைக்காது. அது ஏன் சொல்றேன்? இதை எடுத்திருக்க எக்ஸாம்பிள் கொஞ்சம் குழப்பமா இருக்கா? இல்ல, புரிஞ்சு போயிடணும், வேற வழியே அவர் எழுதியிருக்காரு. அதனால நியூனாதிகத்துவ விஷயம் அது என்ன சொல்ற? பெருமாள் திருவிக்கிரமனா வாமனனா வந்தார். வாமனனா வரும்போது பாதுகையெல்லாம் தரிச்சுன்னு வந்தார். பலி சக்கரவர்த்தி கிட்டே இருந்து தானத்தை வேண்டார். வளர்ந்துட்டே போனார். ஒரு அடியால விண்ணுலகத்தை எல்லாம் அளந்து இன்னொரு திருவடியால மண்ணுலகத்தை அளந்தார். ஆச்சா, அப்ப ஒரு திருவடி ஒன்னா எடுத்து இன்னொரு திருவடி இது கீழே எடுத்து, மூணாவது திருவடியை யார் பக்கம் வச்சார்? பலி சக்கரவர்த்தியோட வச்சு. இப்ப எந்த திருவடி நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஜாஸ்தி? சரி, இப்போ நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. ரெண்டு க்ஷேத்திரங்கள் நான் சொல்றேன். திருக்கோவலூர்னு ஒரு க்ஷேத்திரம், கோபபுரின்னு பேரு. 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு, நடுநாட்டு திவ்ய தேசங்கள் ரெண்டுல இது ஒண்ணு. விழுப்புரத்துக்கிட்ட இருக்கு. பன்னா தடேஷு அப்படின்னு தேசிகர் எடுக்கிறார். அதனால பெண்ணையாத்தங்கரையில இருக்கக்கூடிய விதேசம். பெருமாள் உலகு அளந்த பெருமாள், உலகளந்த பெருமாள் அங்க இருக்கார். உலகளந்த பெருமாள் எந்த திருவடிய மேலோங்கி வச்சிருக்கு? ரைட். சரி, அதே மாதிரி அது அப்படியே மிரர்ல போடுங்க. காழி சீராம வெண்ணகரம்ங்கிறது விதேசம், அது சீர்காழி. அப்போ லெப்ட தூக்கி மேல வச்சிருக்காரு. கரெக்டா? அப்புறம் காஞ்சிபுரத்துல இருக்கவே இருக்கார் உலகளந்த பெருமாள். அவர் எந்த திருவடி? லெப்ட் தான். அடுத்தது நம்ம திருநீர்மலையில மலைக்கு மேல நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் ஆவது நீர்மலை. இங்க லெப்ட் ரைட் மார்ச் பாஸ் மாதிரி வீண்டு இருக்குது. இப்ப எந்த திருவடியை பலிக்கு மேல வச்சா? இப்போ பிராக்டிகலா யூஸ் பண்ணுங்க. இப்ப நான் இந்த காலத்துக்கு என்னால வைக்கவே முடியாது. அந்த மாதிரி பகவான் நமக்கு ஒரு திரு சரீரமே கொடுக்கல. அப்படி ஒருவேளை மேல இப்படி தூக்கி வச்சுட்டு, சரி இப்ப பலி சக்கரவர்த்தியை அளக்கும் போது அதே பொசிஷன்ல தாவி பெருமாள் போய் அளந்துக்க முடியாது. அந்த திருவடி முதல்ல கீழே வச்சிருக்கணும். வச்ச உடனே அவர் எந்த திருவடி அவர் மேல வச்சாலும் நமக்கு தெரியாது. அதுல ஒரே சண்டை ஊதுப்பான் இந்த பாதுகா தேவிக்கு. நீ வச்சியா நான் வச்சேனா? சோ 2-1 1-2 இந்த ஸ்கோர் டென்னிஸ்ல பாக்குற மாதிரி அது பார்த்துட்டு இருக்கு. அதனால நியூனாதிகத்துவ விஷயம் சாதாரணேஷு த்ரிஷு விக்ரமேஷு, த்ரிஷு விக்ரமேஷு முவ்வழியால் உலகை அளந்த விக்ரமான உலகத்தை ஜெயிச்சவன் அர்த்தம். விக்ரமேஷு தேவஸ்ய தானவ ரிபோஹோ, தானவர்களுக்கு ரிபு, அசுரர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பகவான் திருவிக்கிரமனாய் உலகை அளந்த பொழுது எந்த திருவடியானது அதிகமான ஸ்டெப்ஸ் வச்சுது, இதுல சமம் வராது. கரெக்டா? இப்போ மாலையில நீங்க 10 பால் வச்சுட்டேன், 2 பேர் இருக்கேன்னா 5-5 வந்துடலாம்.
இல்லாட்டா 6-4 வரலாம், இல்லாட்டா இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 4, இல்லாட்டா இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 4, இல்லாட்டா சமம் 5 வந்துள்ளாம். ஆனா இப்ப இருக்கிறது 3 திருவடி, 3 அடி. அளக்க வேண்டியது இது 2 திருவடி. அப்போ ஏதாவது ஒண்ணுத்துல 2 இருக்கும், ஏதாவது ஒண்ணுத்துல 1 இருக்கும். அதனால அவர் என்ன சொல்லிட்டு நியூனாதிகத்துவ விஷயம். அப்போ இந்த அதிகத்துவ பொருந்தாது. அது சாதாரணமா வார்த்தை. ஒரு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஒரு நன்னா கழிக்கப்படினா யார் பிடிக்காதுன்னு சொல்லுறவர் இல்லையா? இன்னைக்கு நீ வந்து கண்ணா நீ ஸ்கூல் போறியா வேண்டாமா, நமக்கு தெரியும் அது என்ன பதில் சொல்ல போறோம். அப்போ இன்னொரு ஆப்ஷன் ரிடண்டன்டா போயிடுறது பாருங்க. அப்போ சும்மா பேச கேட்கற மாதிரி போறியா போலியா, இப்போ போல இல்ல அப்படின்னு சொல்லிட்டா, போல இல்லைன்னு சொல்லிட்டா அது என்ன சொல்லிடும், நீ தானே போகக்கூடாதுன்னு சொல்றேன். அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம், போறியா போலியா அப்படின்னா போகலேங்கிறது நமக்கு தெரியும், ஆனா போறியாங்கிறது நம்ம சேஃப்டிக்காக கேட்கிறோம். அதிகத்துவ தேசிகன் போடலன்னா ஏதாவது தப்பு சொல்லிடுவா. அதனால சும்மா அது ரிடண்டன்ட் ஆப்ஷனா இருந்தாலுமே அவர் என்ன பண்ணிடுறார், நியூனாதிகத்துவ விஷயம் கலஹம் பிரதீமஹா அப்படின்னு இந்த இடத்தை எடுக்கிறார். அடுத்த ஸ்லோகம், பிராயஹ பதாவனி விபோ பிரணயாபராதே மானக்ரஹம் ஷமயிதும் மகிஷீ ஜனானாம் உச்சாரயந்தி நினதைஸ்தவ கர்ப்பரத்னா யுத்தாதமக்ஷரமுபாஸ்ரய பாரதீனாம். பதாவனி பாதுகைகளே, தவ கர்ப்பரத்னானி, தவ கர்ப்பரத்னானி உன் திருவடியில், உன்னுடைய திருமேனியில் நீ சுமக்கக்கூடிய, இப்ப பெருமாள் திருவடியை சுமப்பது பாதுகை, பாதுகையில அவ திருமேனியில அவள் தரிப்பது மணிகள், அது அவளுக்கோட பாடி. பெருமாளை நீங்க நேரா பார்த்தேன்னா இப்படி வந்து இப்ப இடுப்பு கிட்ட வளைஞ்சு இப்படி கீழே வர, பாதுகாதேவியை 2Dல பார்த்தேன்னா இப்படி வந்து மத்தியத்துல வளைஞ்சு கீழே இப்ப திருப்பி வரா. சோ இது நிக்கிற போஸ்டர்ல பெருமாள் திருமேனி, அதுவே படுக்க போஸ்டர்ல பாதுகையின் திருமேனி. இவர் கழுத்துல தரித்திருப்பது மணிகள், பாதுகாதேவி தரித்திருப்பது மணிகள். மணிகள் தரித்திருக்கக்கூடிய பகவான் திருவாயிலிருந்து வரக்கூடியது வேதம். இவள் மணிகள் தரித்திருக்கக்கூடிய திருமேனியோடு நடக்கும் போது வரக்கூடிய துவனி வேதம் போல இருக்கு. அப்போ இப்படியும் அப்படியே நீங்க ரைட், இப்போ மேத்ஸ்ல நீங்க ரைட் ஆங்கிள், இப்ப நான் சொல்றது அப்படியே நீங்க இப்படி போட்டேன்னா இதுக்கு மேல என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு இடத்துல உட்காந்து இப்படிதான் சொல்ல முடியும். இப்படி வச்சுட்டு இப்படி வச்சேன்னா உங்களுக்கு ரைட் ஆங்கிள் தானே கவர் ஆகுது. அப்ப இந்த ரைட் ஆங்கிள் வரும்போது என்ன ஆகுது, அது வந்து ஈக்குவலாட்ரலா இருக்கலாம் ரைட் ஆங்கிள் கூட. ஏன்னா both these sides can be equal and then you can come with the hypotenuse. They don't necessarily have to be unequal. அப்ப பெருமாள் பாதுகைகள் ஆச்சா, அப்ப 2 பேருக்குமே பெருமை உண்டு, சமம் வந்துடுது. அப்ப அது ஈக்குவலா கனெக்ட் ஆயிடுது. அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்ற பிராயஹா கர்ப்பரத்னானி உச்சாரயந்தி, உறக்க சொல்ற மாதிரி இருக்கா அந்த ரத்னங்கள், நிநாதைஹி தன்னுடைய நாதத்தினால், தன்னுடைய துவனியினால், அக்ஷரம் பிரணவத்தின் உத்காதம். உங்களுக்கு ஏசிய கொஞ்சம் ஏத்தனமா வேண்டாமா, நமக்குதான் சூடா இருக்கு. அதனால உத்காதம் உபாஸ்ரய பாரதீனா, அங்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த வேதத்தின் துவனி கேட்கின்றது. ஷமயிதும், அது எந்த விதத்தில் அந்த துவனி கேட்கின்றது அது சொல்ற, மானகிரகம் மகிஷி ஜனானா பிரணய அபராதே. மகிஷி ஜனானா, மகிஷின்னா என்ன, மகிஷி எரும மாடு சார். சார் எரும மாடு இந்த தமிழ்நாட்டுல யார் அந்த சார், அதுதான் இப்ப பெரிய கேள்வி, யார் அந்த சார். சார் எரும மாடு, அப்புறம் இல்ல எரும மாடு சார். சரி, இப்ப என்னன்னா இப்ப இப்படி வச்சுனாலும் அதுதான் சார்ல தான் கொண்டு முடியாது. இப்ப என்னன்னா எருமையிலேயே பெண் எருமைக்கு மகிஷின் பேரு, ஆண் எருமைக்கு மகிஷ, பெண் எருமைக்கு மகிஷி. சரி, அது ஒண்ணும். பட்டத்து ராணிக்கும் மகிஷின்னு தான் பேரு. ஏதோ உள்புத்து இருக்குது. பெண் எருமைக்கும் மகிழ்ச்சி, ராணிக்கும் மகிழ்ச்சினா இது எப்படி பயன்படுத்துறது? அடியனுடைய பிராச்சாரியன் ஸ்ரீநிதி சுவாமிகள் மஞ்சு ராமாயணம்னு ஒரு ராமாயணம் எழுதியிருக்கார். அதுல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் ஆடுறார். கைகை தசரதன் கிட்ட 2 வரம் கேட்டார். கரெக்டா? நம்ம படிச்ச ராமாயணத்தை அப்படிதானே, 3 இல்ல 2 தான். 2 வரம் கேட்டார். கேட்டது யார்? கைகை.
2 வரம் கேட்டா. அது அவ தலைக்கு மேல நிக்கிறது, கொம்பு மாதிரி. அப்ப 2 கொம்போடு கூடிய மகிஷி தசரதனுடைய மகிஷி. புரியுதா ஸ்ரீடா? தசரதனுடைய பட்டத்து ராணி மகிஷி. 2 வரம் கேட்டதுனால அவ தலை மேல 2 கொம்பு மாதிரி நிக்கிறது மகிஷி கேட்டுட்டாங்க. அதனால இதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஸ்லேடைகள் அந்தந்த மொழிக்கு உண்டு. தமிழ்ல ஒண்ணு உண்டு, இங்கிலீஷ்லயே உண்டு. இங்கிலீஷ்ல கூட இருக்குன்னா பாத்துக்கோங்க. இங்கிலீஷ்ல இருக்கிறது 26 அக்ஷரம். அதுல இவ ஸ்லேடை கீடை எல்லாம் போட்டு எழுதுறான்னா எப்படி இருக்கும்? அதனால இந்த இடத்த மகிஷி ஜனானா என்னன்னா, அந்த அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய ராணிகள் யாரு, ஸ்ரீதேவி பூதேவி இவள்லாம் இருக்கா பாருங்க. அவள்லாம் பிரணய அபராதே விபோ. பிரணய அபராதே, பெருமாளோட ஒரு கூச்சல், ஒரு சண்டை வந்துருது. பிரணய கலகம்னா ரொம்ப நீங்க அடித்தடி சண்டையெல்லாம் இல்ல, ஒரு ஆசையால ஒரு சண்டை. போங்க சுவாமி, நீங்க காத்தாலே உபன்யாசம் சொல்லிவிட்டு அப்படின்னு நீங்க கோச்சுக்கிற எடுப்பாரு. அழுகன்னு வந்துடுறேன். அதுதான் விட்ட தூக்கத்தை இங்க பிடிச்சுடலாம். அதனால கண்டுக்குவா போறாரு இல்லையா? அதனால அப்படி இது ஒரு பிரணய அபராதே விபோகோ மகிஷி ஜனானா மானகிரகம். அதாவது இந்த பெண்களுக்கு இவரோட சண்டை, என்ன சண்டை? அவளுக்குள்ள சண்டை, இவரோட சண்டை, எல்லாரோடையும் சண்டை. ஆனா இவாளுடைய அந்த சத்தத்தை எல்லாம் போக்குற மாதிரி கச்சாவச்சான் சத்தம். அந்த சத்தத்தை எல்லாம் போக்குற மாதிரி பாதுகையிலேருந்து வரக்கூடிய ரத்னம் அது வந்துட்டுனா அப்படியே பெரிய ஸ்ட்ரிக்ட் டீச்சர் பிரின்சிபல்லாம் வந்து கலகல சண்டை போட்டு இருக்கு, குழந்தைகள் சட்டு நிறுத்திடும் வருது. அது மாதிரி அந்த புறத்துல இருக்கக்கூடிய ராணிகள்லாம் பிரணய கலகத்துல பேசிட்டு கனாபுனா பேசி கத்தி கித்தி பேசிட்டு பெருமாள் அந்த பாதுகையோட வர ரத்ன கர்ப்பத்தின் நாதம் கேட்கறது எல்லாரும் கப்சு. அது மாதிரி ஒரு பேச்சு இல்லை. இப்படி எல்லாரையும் அடக்கக்கூடியவனா இந்த பாதுகாதேவி அப்படின்னா இன்னொரு கமாண்டர் இன் சீஃப் பாருங்க. அதனால விபோ பிரணய அபராதே அப்படிதான் இருக்கணும். இப்ப தமிழ்நாட்டுக்கும் அப்படிலாம் இருந்த போது நமக்கு தெரியல. ஏன் ஒருத்தர் வந்தா எல்லாரும் சட்டு நடலி போனா ஒருத்தர் கேள்வி கேட்கிற அப்படி இருக்கும்போது பெருமை தெரியல. இப்ப எல்லாரும் கத்துறாங்க, திரும்பி யாராவது வரணுமே. அந்த மாதிரி